ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் டெக். இன்றைக்கி வந்து நம்ம சம்பு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த ஒர்க்கை பார்க்கலாம். நம்ம சம்பு எப்படி க்ளீன் பண்ணுறோம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களாண்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எம்என் டெக். இறங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே மூடியை க்ளீன் பண்ணிட்டுனா அங்கே அதிகமான ரெஸ்ட்டுங்க இருக்கும். அந்த ரெஸ்ட்டுங்க வந்து தண்ணியிலே இருந்ததுனால வந்து டேமேஜ் ஆகி கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதை அதிகமாக கொட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இருந்தாலும் அது கொட்டுறதை வந்து தடுக்க முடியாது. நம்ம வந்து இப்போ எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றல, கொஞ்சம் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம் தரையில் கீழே லைட்டாக மட்டும். இப்போ வாலில் ரூஃபையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த லிக்விடு வந்து ஆசிட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற லிக்விடு வந்து ஆசிட் ஹெவியான ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் ஆசிட் அதிகமாக தேவைப்படாது. அதிகமாக உங்களுக்கு உப்பு போட்டிருந்தாலோ கரை படிஞ்சிருந்தாலோ அழுக்கு ஓவராக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஆசிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். எல்லாத்துக்கும்லாம் நீங்கள் வந்து ஆசிட் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த நார்மல் லிக்விடை போட்டு தேய்ச்சிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். லைட்டாக நுரம் வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு. சில நுரம் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு சோப் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க. சோப் ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நுரையை வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ண நுரை பாட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ தான் க்ளீனாக எடுத்துட்டாலும் நுரை இருக்கிறதுனால உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணல. இது நார்மல் ஃப்ளோர் க்ளீனர் தான். இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போது 4 சைடு வாலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரூஃபையும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போது ரூஃபையும் வாலையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிக்கோம். இப்போ வந்து கீழே நம்ம ஃப்ளோர் பண்ணணும். அடுத்து ஃப்ளோரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வால்லையும் சரி ஃப்ளோர்லேயும் சரி எந்த அளவுக்கு டைட்டாக அழுத்தி தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தி தேய்ச்சிங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து ரெகுலராக எப்படியும் 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ தான் சிலர் வந்து டேங்க் க்ளீன் பண்ணுவாங்க. அதனால் வந்து அழுக்கு அதிகமாக படிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். 1க்கு 2 முறை செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. அதிகமாக ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். இப்போ நம்ம இடத்துல வந்து சால்ட்டு வந்து அதிகமாக எடுத்துருக்கோம். சால்ட்டு தான் வந்திருக்கு. இங்கே அழுக்குங்க வந்து கொஞ்சம் தான் இருக்குது. சால்ட்டுங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட்டுங்களை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அழுக்கு சேர்ந்துருக்கு டஸ்ட்டுங்களை அதை எடுத்துட்டால் தான் அடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீனிங் வரும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். இப்போ இருக்கிற டஸ்ட்டுங்களை எடுத்துட்டோம். தரையிலேருந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஃபுல்லாக எடுத்தாச்சு தண்ணியை. ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ப்ளீச்சிங் பவுடர் வந்து நீங்கள் தேய்க்கிறதுக்கு அதிகமாக கம்பல்சரி வந்து சம்பில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, சம்பில் நீங்கள் ஒன்ஸ் ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நெடியை வந்து அதிகமாகிடும். உங்களால் உள்ளே வந்து ஸ்டே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் வந்து இது டேங்க் பெருசு சம்புன்றதுனால நான் என்ன பண்ணேன், ஓகே பரவாயில்ல, நம்ம லைட்டாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு செகண்ட் வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீச்சிங் பவுடர் இருந்தால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த நெடிக்கு வந்து பூச்சிங்க வந்து உள்ளே வராது. சம்போட மூடியாண்டியோ சம்பு உள்ளேயோ வந்து எந்த பூச்சிங்களோ அதிகமாக வந்து கரப்பாம்பூச்சி இருக்கும். கரப்பாம்பூச்சி வந்து அந்த சைடு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். அந்த நெடி அந்த நெடியோட ஸ்டாமினா எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அந்த நாளை பொறுத்து. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், சரி கழுவுறதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் வந்து நான் தேய்ச்சிட்டு இருக்கும்போது 1 பக்கெட் 1/2 பக்கெட் எடுக்கும் போதெல்லாம் என்னால் வந்து சுத்தமாக முடியல. என்ன பண்ணிட்டேன், நான் வெளியே வந்து திருப்பி உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதிகமாக வந்து அது தொண்டையில் ஏறதுனால இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து மூச்சை என்னால் டக்குன்னு ரிலீஃபாக விட முடியல. வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போது எல்லாத்தையும் போட்டு வால்லையும் பண்ணிட்டோம், ரூஃப்லேயும் கொஞ்சம் தேய்ச்சாச்சு. தரையில் போட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது தரையில் போட்டு ப்ளீச்சிங் போட்டு கொட்டி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சம்பூவில் நீங்கள் இறங்கினோடனே உங்களோட ஹைட்டையும் சம்போட ஹைட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா சம்போட ஹைட்டு கம்மியாக இருந்து உங்கள் ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே குனிஞ்சிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை குனிஞ்சிட்டு செய்யும் போது நிமிர்ந்தால் தலையில் அடிபடுற மாதிரி இருக்கும். இதனால் கண்டிப்பாக அந்த
ஹைட்டை வந்து வேரியேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் அந்த மீதம் இருந்த கொஞ்சம் தண்ணிகளை வந்து எல்லாத்தையும் சுத்தமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க இந்த மெத்தடை பாருங்கள். இந்த இப்போ ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வைக்கிறது வந்து சம்பு கட்டும் போது அவங்க பண்ணுவாங்க. சிலர் பண்ணுவாங்க, சிலர் பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்படி பண்ணால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்மளுக்கு தண்ணிங்களை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து வழித்து வாரத்து வந்து கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும். இப்படி இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால எல்லா தண்ணியும் வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆகும், நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இது பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அது எல்லா இடத்துலையும் போய்ட்டு தேங்கி நிற்கிறதுனால நம்ம தள்ளி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா தண்ணியும் வந்து அங்கே வந்துடுச்சு, நம்மளுக்கு அந்த பள்ளம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. அங்கேருந்து எல்லாத்தையும் மொண்டு பக்கெட்டில் ஊற்று, அங்கேருந்து நான் ஷிஃப்ட் பண்ணி மேலே தூக்கி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது கொஞ்சம் பெஸ்ட்டான விஷயம். எல்லாருமே வந்து இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. இது இந்த இடத்துல பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு. எடுத்து ஊற்றுறதுக்காகவும் அந்த டஸ்ட்டுங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், டஸ்ட்டு எல்லாம் வந்து இங்கே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி இங்கேருந்து மேலே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டேன். மேலே நான் மட்டும் தூக்கி போடல, நண்பர் ஒருத்தர் உதவி பண்ணார். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை பண்ணி முடித்தோம். ஒரு ஆளெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு யூஸ் பண்ணும்போதுலாம் ரொம்ப சிரமமாயிடும். ஆனால் 2 பேர் கண்டிப்பாக தேவைப்பட்டது. நான் இருக்கிற சம்பு வந்து கரெக்டாக ஒரு 6 அடி ஆழம். இது 6 அடி ஆழம் இருக்குது. அதனால தான் எனக்கு தெரியல, 8க்கு 10க்கு சொல்லிட்டு இது 6 அடின்றதுனால கண்டிப்பாக எடுத்து வெளியே ஊற்றுறதுக்கு ஆள் தேவை. நண்பர் இருந்தார், அவர் மூலிமா எல்லாத்தையும் வெளியே ஷிஃப்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். இப்போ திருப்பியும் வந்து என்ன பண்ணேன், இந்த இருந்த தண்ணிங்களை எடுத்துகிட்டு நல்ல தண்ணிங்களை உள்ளே திரும்பி ஊற்றி திரும்பி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். இது மாதிரி நான் வந்து மோர் தென் 4 to 5 டைம் வந்து ஒரு பக்கெட்டு போட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நம்ம ரொட்டேஷனாக பண்ணும் போது தான் வந்து ஃப்ளோரை வந்து நல்லா க்ளீன் பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஒரு வாட்டி பண்ணிவிட்டு 2 வாட்டி பண்ணிட்டோம்னா ஃப்ளோர் வந்து அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. நம்ம இவ்வளோ தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு நம்ம திரும்பி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து திரும்பி அதை வந்து நான் பண்ணிக்கினேன். இந்த சம்பு க்ளீன் பண்ணுற ப்ராசஸை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நடுவு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ளீச்சிங் பவுடர் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்குங்க. அந்த மேலே இருக்கிற மூடி அந்த பேராவை வந்து செக் பண்ணியே வச்சுங்க. அது எந்தளவுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, க்ளீனாக இருக்கா இல்லையா, அங்கே டஸ்ட்டுங்க வந்து ஆல்ரெடி சேர்ந்துருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காக்ரோச் வரட்டும், பூரா வரட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். முடிஞ்சளவு அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த சாக் மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா, காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்கு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டு வேவாக இருக்கும். 6 மாதம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த சால்ட்டு கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும். அதனால தான் இந்த ப்ராப்ளம். மற்றபடி உங்களுக்கு குடிக்கிறதுனாலையும் அதனால் சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடாது. குளிக்கிறதுனால முடியில் அதிகமாக டைரெக்டாக பட்டுட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து தண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்டு. இப்போ கொஞ்சோண்டு கீழே இருக்கிறது நம்ம மாஃப் போட்டு எடுத்துலாம்னு சொல்லிட்டு மாஃப் போட்டும் எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. நம்ம ப்ளீச்சிங் பவுடரும் கொட்டியாச்சு. ப்ளீச்சிங் பவுடர் கொட்டிட்டு நம்ம மேலே ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படும்.